தேர்தல் நெருங்குது, கூட்டணி யார் கூட போக போறீங்க? என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க? திமுக கூட கூட்டணி போறீங்களா? திராவிட வெற்றி கழகம் இந்த மண்ணில் இப்பொழுதுதான் தமிழத் தொடங்கி இருக்கிறது. தேர்தல் வருவதற்கு இன்னும் ஏறக்குறைய 4 மாதங்கள் இருக்கிறது. உரிய நேரத்தில் திராவிட வெற்றி கழகம் எங்களுடைய முடிவை நாங்கள் அறிவிப்போம். நாங்கள் ஏற்கனவே அறிவித்ததைப் போன்று திராவிட மாடல் பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி தலைமையிலான ஆட்சி இந்த மண்ணில் தொடர வேண்டும் என்ற விருப்பம் எங்களுக்கு இருக்கிறது. காரணம், சனாதன சக்திகள் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகின்ற ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கின்ற வேளையில் தமிழ்நாட்டை அயோத்தியாக மாற்றுவோம் என்கின்ற அந்த சபடால்கள் எல்லாம், அந்த வீரவேசங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மண்ணில் சமூக நல்லிணக்கம் உருவாகுவதற்கும் மதச்சார்பின்மை பேணி பாதுகாப்பதற்கும் உறுதியெடுத்து இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் நிற்கின்றோம். நன்றி. அது எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. காலம்தான் அதற்கான வழிவிட வேண்டும் என்பது நாங்கள் புரிந்திருக்கிறோம். அது குறித்து இன்னும் காலங்கள் இருக்கு, நிறைய பேச வேண்டியிருக்குது. எங்களுடைய நிர்வாக குழுலாம் உட்கார்ந்து பேசி அதற்கான முடிவை நிச்சயம் எடுப்போம். நாங்கள் ஒன்று பேசிட்டு பின்வாங்குகின்றவர்களாக இருக்க மாட்டோம். எனவே அந்த விதத்தில் நாங்கள் உறுதியாகவே நிற்கின்றோம். இந்த இது வெண்மதை வச்சுங்க. அந்த பெண் உரிமை போராட்டத்தை ஒரு ஜனநாயக அமைப்பாக இருந்திருக்குமேயானால் அந்த தலைவர் இறங்கி அதற்கான புரிதலை, அதற்கான சமரசத்தை உருவாக்கி தந்திருக்க வேண்டும். அது இல்லாத காரணத்தினால், ஒருவேளை அவருடைய பாதுகாப்பு, நடிகர் என்கின்ற போது பாதுகாப்பு குறைபாடுகளாம் இருக்கின்ற காரணத்தினால் அவர் அதை தவிர்த்திருக்கலாம். இருந்தாலும் அடுத்த கட்ட நிர்வாகிகள் அந்த பணியை செய்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றிருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பார்வையாக இருக்கிறது. இல்ல, செவிலியர் போராட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு ஒரு சரியான நிலையை கையாண்டு கொண்டிருந்தாலும் அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் பாசு அவர்கள் அது குறித்த விளக்கமாக அறிக்கை கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் கூடுதலாக அந்த பிரச்சனையில் அரசு கவனம் செலுத்தி அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய வேண்டுகோள். இல்ல, அவங்க தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் வீடு சென்று பத்திரமாக சேர வேண்டும் என்கின்ற அந்த புரிதலோடுதான் அவர்கள் பயணம் செய்வதற்கான அந்த போக்குவரத்தை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே அதை மாறுகருத்தாக கொள்ள முடியும். அவருடைய பாதுகாப்பை நாம் உறுதிப்படுத்த வேண்டும்.